வனப்பகுதிகளை அடர்த்தியாக்கும் முயற்சியில் சென்னையில் உள்ள தனியார் கல்லூரி மாணவர்கள் 10,000 விதை பந்துகளை தயாரித்துள்ளனர். கடந்த மாதம் வரை வாட்டி வதைத்த கோடை வெயிலால் தமிழகம் வரலாறு கண்டிராத வறட்சியை சந்தித்தது. குறிப்பாக சென்னை கடும் தண்ணீர் தாகத்தில் திணறியது. இந்த கடும் தண்ணீர் பஞ்சத்திலிருந்து அண்மையில் பெய்த மழையால் சென்னை மெல்ல மெல்ல மீளத் தொடங்கியுள்ளது. சென்னை சந்தித்த இந்த தண்ணீர் பஞ்சத்தால் இளைஞர்கள் மத்தியில் இயற்கை வளம் குறித்த நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது. அதன் விளைவால் சென்னை வேளச்சேரியில் உள்ள தனியார் கல்லூரி மாணவர்கள் மற்றும் தன்னார்வ அறக்கட்டளை இணைந்து வனப்பகுதிகளை அடர்த்தியாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். புலி, புங்கை, வேப்பம், பூவரசம் என 11 வகையான விதைகளை செறிவூட்டப்பட்ட மண்ணில் கலந்து முதற்கட்டமாக 10,000 விதைப்பந்துகளை கல்லூரி மாணவர்கள் தயாரித்துள்ளனர். மார்னிங் எங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணாங்க, சீட் பால் செய்யலாம் அப்படி சொல்லிட்டு. ஸோ நாங்கள் எல்லாம் வந்தோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே ஒரு போட்டி வர ஆரம்பிச்சிச்சு. நீ நிறைய சரியா, நான் நிறைய, அந்த மாதிரி போட்டி போட்டு என்ஜாய் பண்ணோம். ஒவ்வொரு காலேஜ்லையும் இதே மாதிரி பண்ணாங்கன்னா ஒரு நல்ல அவேர்னஸாக இருக்கும். சீட் பாலை த்ரோ பண்ணோம். த்ரோ பண்ணி பெரிய நீம் ட்ரீஸாக வளர்ந்து அது எங்கள் ஜென்ரேஷனுக்கு ஹேர் கொடுக்கும், ஆக்சிஜன் கொடுக்கும். தயார் நிலையில் உள்ள இந்த விதைப்பந்துகளை சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள வனப்பகுதிகளை தேர்வு செய்து எதிர்வரும் வடகிழக்கு பருவமழை நேரத்தில் தூவ உள்ளன. அந்த உலர்ந்த பாலெல்லாம் போய் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் உலர்ந்த காடுகள், அந்த காடுகளில் போட்டு அங்கே அந்த வனப்பகுதியை செழிக்க வைக்கிறதுக்கு பார்க்குறோம். ஏன்னா ஒரு வனப்பகுதி செழிச்சாதான் அந்த கருமேகங்களை கொண்டு மழை பொழிய வைக்க முடியும், ஒரு வளமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த விஷயத்தை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இன்னும் செஞ்சுட்ருக்கோம். இன்னும் காடுகள் பூமி பந்தின் நுரையீரல். அதன் அருமை தெரிந்தும் அழித்த நாம் அந்த அழிவின் விளைவுகளை எதிர்கொள்ள முடியாமல் பருவநிலை மாற்றம் எனும் மிகப்பெரிய அச்சுறுத்தலால் மெல்ல மெல்ல விழித்துக் கொள்ள தயாராகி இருக்கிறோம். காடுகளை அடர்த்தியாக்க நினைக்கும் இவர்களின் முயற்சி முற்றுப்புள்ளியாகிவிடாமல் முதல் புள்ளியாக தொடரட்டும். பெரிய விருட்சத்தின் அழகை சிறிய உருண்டைக்குள் அடைத்து வருங்காலத்தை வசந்த காலமாய் மாற்ற முயலும் இவர்களின் முயற்சியை உளமாற வாழ்த்துவோம். ஒளிப்பதிவாளர் ஷெரீஃபுடன் நான் நந்தா, நியூஸ் 18 தமிழ்நாடு.